வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் துலாம் ராசி சித்திரை நட்சத்திர சனி பெயர்ச்சி பலன்கள் வருகின்ற 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய கணித ரீதியாக சனி பகவான் பெயர்ச்சி பெற்று ருணரோக சத்ருஸ்தானத்தை சனி பகவான் அமர்ந்து 2.5 ஆண்டு காலம் பலன்களை தரப்போகிறார். ருணம், ரோகம், சத்ருஸ்தானம் என்றால் இந்த மூன்றையும் போராடி வெற்றி பெற்று வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை அடைவதற்குண்டான வழியை காட்டப் போகிறார். சனி பகவானை பொறுத்தவரையில் சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகவும் அற்புதமான பலன்களை தர காத்து கொண்டிருக்கிறார். லட்சாதிபதி யோகம், கோட்டீஸ்வர யோகம் என்று கூட சொல்லலாம். ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்காமல் சொல்லக்கூடாது. காரணம், பல வருடங்களாக நோயாளிகளாகவும் கடனாளிகளாகவும் எதை செய்தும் வெற்றி பெற முடியாத சூழ்நிலையில் இருந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இது மிகவும் சிறப்பான காலகட்டம். ஏனென்றால் கோர்ட்டு கேஸு, வழக்கு, கடன், நோய், பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை உங்களுடைய திறமையால் வெற்றி பெற சனி பகவான் உங்களுக்கு காட்டுகின்ற வழி. இந்த வழியை சரியான முறையில் பயன்படுத்தினால் உங்களை வெல்ல யாராலும் முடியாது. இதை கூட சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பதை வைத்துத்தான் சொல்லக்கூடும் ஒரு விஷயமே தவிர, ஜாதகத்தில் தசாபலம் மிகவும் வலிமையாக இருந்தால் ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை வாழக்கூடிய காலகட்டம்தான் இது. இந்த அதிர்ஷ்டமும் இந்த நல்ல நேரமும் நீண்ட நாட்களுக்கு நிலையாக இருக்காது. காரணம், கிரகங்கள் மற்றொரு ராசிக்கு பயிற்சி பெறும்போது பலன்கள் மாறுபட்டுவிடும். இந்த 2.5 ஆண்டு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது உங்களுக்கு கனவோ பிரச்சனையோ கடன் தொல்லையோ இருந்தால் அதை தீர்த்துவிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையும் நிலையான பலன்களையும் பெறுவதற்குண்டான வழியை சனி பகவான் காட்டுவார். அதை உங்களுடைய உழைப்பால் அந்த ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றி கொள்ளலாம். எப்பொழுதுமே சனி பகவான் ஒரு நல்ல இடத்தில் அமருகிறார் என்றால் பொருளாதார உயர்வு, தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், குடும்பத்தில் சந்தோஷம், கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைப்பது, நினைத்தது போல் நடப்பது, எதிர்பாராத தன லாபங்கள், நண்பர்களாலும் உறவுகளாலும் செய்யும் தொழிலாலும் நன்மைகளும் நற்பலன்களும் பெறுகின்ற காலம். ஏன், இப்போ கூட உங்களுக்கு நல்லது தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த நன்மைகளாகப்பட்டது உங்களுக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நல்ல தசாவாக இருந்தால் நான் சொல்லியிருப்பதை விட இன்னும் அதிகமாகவே கிடைக்கும், பெற்றுக்கொண்டு இருக்கலாம். ஜாதகத்தில் தசாபலம் பாதகமாக இருந்தால் கூட ஓரளவுக்கு நன்மைகளை பெற முடியும். சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கும் வரையில் உங்களால்
அனைத்து வகையான செயல்களிலும் வெற்றி காண முடியும். இதே சனி பகவான் பயிற்சி பெற்று 7ஆம் இடத்திற்கு வந்துவிட்டால் வாழ்க்கையை புரட்டி போடும் அளவிற்கு கஷ்டங்களை கொடுத்துவிடும். இந்த அறிவுரையை எதுக்காக சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னாக்கா, நல்லது நடக்கும்போது நல்லவர்களும் கெட்டவர்களும் சேர்ந்து உதவி செய்வார்கள். கெட்டது நடக்கும்போது நல்லவர்களும் கெட்டவர்களும் இணைந்தே கெடு பலன்களை தருவார்கள். இதை உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் கிரகங்கள் பயிற்சி பெறும்போது தருகின்ற பலன்தான். இதை மனதில் நிறுத்தி கொண்டு அடுத்தது கெட்டது வரப்போகிறது, இப்போவே நம்மை நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்ந்த மனதுடன் செயலில் இறங்கினால் உங்களை வெல்ல யாராலும் முடியாது. ஏதோ காசு பணம் கிடைக்குது, நம்ம செய்கிற தொழிலுக்கு தக்கவாறு கிடைக்குது என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருந்தால் கெட்ட நேரத்தில் உங்களுக்கு இப்பொழுது கிடைத்த நற்பலன்கள் பாதக பலன்களாக கெட்ட நேரத்தில் மாறிவிடும். அதனால் உங்களுடைய கனவு ஆசை, நல்ல தொழில் செய்யணுமா, தொழிலில் ஆரம்பித்து வெற்றி பெற வழியை தேடுங்க. கடனாக இருக்கா, கடனை தீர்த்துவிட்டு கடன் இல்லாமல் வாழ வழி தேடுங்க. நீங்கள் வீடு கட்டணுமா, முயற்சி செய்யுங்க. கடவுளுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்கிறது. வீடு கட்டுவதற்கு இடம் வாங்கணுமா, அதுக்காக முயற்சி செய்யுங்க. அந்த முயற்சியாகப்பட்டது கடினமாக இருந்தால் வெற்றியும் கிடைக்கும். நல்ல வேலையில் சேரணுமா, முயற்சி செய்யுங்க. அந்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். இதை தவிர்த்து சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தன்னுடைய செயல்கள் அனைத்துமே பாதக நிலையில் எடுத்து சென்றால் அடுத்தது சனி பகவான் கெண்ட சனியாக வந்துவிட்டால் கஷ்டங்களை அதிகமாக கொடுத்து விடுவார். உங்களுக்கு அறிவுரை சொல்கிறோன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நல்லது நடக்கும்போது சொல்லக்கூடிய வார்த்தையில் கெட்டதையும் சேர்த்து சொல்வதற்கு தவறான பாதையில் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான். அதனால் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மிகவும் கவனமாக செயல்பட்டால் இந்த காலத்தில் வெற்றிகளை உங்கள் வசப்படுத்தி விடலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.